அப்போ அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துகிறதற்கு வார்த்தையை நம்பணும். இந்த இடத்துல நீ சிறுமை வருது, வருத்தம் வருது என்றால் அவருடைய வார்த்தையை நம்ப சொல்றாரு. நான் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உன்னை உயர்த்துகிறேன், உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். நமக்கு வருத்தம் வருகிற நேரமும் சிறுமை வருகிற நேரமும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறதற்கு எடுக்கிற பிரயாசம் என்று விசுவாசி. அதற்கு பின்பு என்ன நடக்கும் தெரியுமா? இதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் எது உனக்கு குறையா இருந்தோ அது கிடைக்கும், எது உனக்கு இல்லை என்று நினைச்சியோ அது கிடைக்கும். அது அவர் கையிலிருந்து வரும். எங்கிருந்து வரும்? கற்பாறையிலிருந்து வரும் தண்ணீர். அப்போ எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து வரும். நம்பு. எனக்கு இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கணும், எனக்கு இதுதான் எனக்கு பாதுகாப்பு, எனக்கு கல்விதான் பாதுகாப்பு, எனக்கு உத்தியோகம்தான் பாதுகாப்பு என்று நினைக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இருக்கிற நம்பிக்கையில் நாம் இருப்போம். எவ்வளவு பக்திமான்களாக நாம் இருந்தாலும் அது கேடுதான், அது நமக்கு நன்மை இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அநேகர் அந்த கூட்டு வாழ்க்கையிலே இருந்து சஞ்சலமும் தவிப்பும் அழிவும் மந்தும் கூட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற கல்விக்கு கிறிஸ்துவின் பாதத்துக்கு அவருடைய நுகத்தை எடுத்துக்கொண்டு, அவருடைய நுகம் என்றால் அவருடைய சிலுவை, அந்த சிலுவையில் நான் அறையப்பட்டேன் என்கிற விசுவாசம், மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட ஒரே ஆவிக்குரிய சரீரமாக உயிர்த்தெழுந்தேன் என்று விசுவாசிக்கிறது தான் அந்த நுகம். அந்த நுகத்தை எடுத்துக்கொண்டு நான் உன்னை கொண்டு போகிற மார்க்கத்தில் நான் எப்படி உனக்கு கூட்டிக் கொண்டு போய் உனக்கு கற்றுக் கொடுத்து உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இப்போ நமக்கு தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னால் பயப்படுகிற சூழ்நிலைகளில் கூட்டிக் கொண்டு வார்த்தையை விசுவாசிக்க வைப்பார். இதான் கல்வி, இதான் பறக்கிறது உன்னத வாழ்க்கை. நாம் இச்சையில் இருக்கிறோம் என்றால் நம்ம இச்சிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஆண்டவர் கடத்தி கொண்டு இச்சையை ஜெயிக்கிறதற்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பார். இச்சையில் விழுகிறதற்கு அல்ல. இச்சை வருகிறது தப்பு அல்ல, நம்மை நாம அப்படி நீதிமான் ஆக்கக்கூடாது. நம்முடைய பலவீனங்களை குறித்து அதில் எல்லாமே அடங்கிட்டுது. நம்முடைய பலவீனம் என்று சொல்லும் பொழுது அது பயமாக இருக்கும், சிறுமையாக இருக்கும், தயக்கமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், பொறாமையாக இருக்கும், வேதனையாக இருக்கும், விரக்தியாக இருக்கும். எல்லாமே பலவீனம், மனுஷ பலவீனம், அவ்வளோதான். அது வருகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கு பயம் வருகிறது தப்பு இல்லையே, கலக்கம் வருகிறது தப்பு இல்லையே, அது ஆண்டவர் தப்பு என்று சொல்லவே இல்லையே. ஆனால் கலக்கம் அடைந்தும் நீ மன முறிவு அடைய வேண்டாம் என்று அவர் இந்த கலக்கத்தை குறித்து அவருடைய வார்த்தையை நம்ப சொல்ற. இதில் உனக்கு கேடு இல்லை. நீ உயிர்ப்பிக்கப்பட்டு தேவ பிள்ளையாக நான் அல்ல கிறிஸ்து என்னில் இருக்கிறார் என்று ஆணித்தரமாக நம்புகிறவனானால் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த சம்பவம் உனக்கு கேடு கிடையாது. தைரியமாக இரு. இதான் ஆண்டவர் எப்படி இதை கற்றுக் கொடுப்பார் என்றால் நம் கலங்குகிற சூழ்நிலைக்கு கொண்டு போய், ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சே, ஆபிரகாம் அப்படித்தானே நினைச்சார், என் சாப்டர் முடிஞ்சதே ஆண்டவர், இனி என்ன பாக்கி இருக்கு? எல்லாரும் ஆண்டவர் பேசும்போது எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சகரியா எலிசபெத்து கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அவங்க சாப்டர்லாம் முடிஞ்சு போச்சே, இந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி ஆண்டவரை உயிரடையும், இதுல இருந்து ஒரு ஜீவன் வருமா? மதியினே புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளி அது உயிர்ப்பிக்காது. என்ன நடந்துட்டுது? ஒன்றும் நடக்கலை. உன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் நீ எனக்கு விரோதியாக நீ இருக்கும் பொழுது உன்னை என் குமாரனுடைய இரத்தத்தால் கழுவி சிலுவையில் அறைய வைத்து உன்னை புதிய சிருஷ்டியாக தேவ பிள்ளையாக மாற்றினதுக்கு அப்புறம் உன்னை நான் அந்த கழுவு கூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் பார்க்க மாட்டேன். என் அந்தஸ்தை நான் உனக்கு கொடுப்பேன். வா, மேலே வா, உன்னத ஜீவனாக மாறு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் நீ இப்போ இருக்கிற. பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு அந்த தூதன் காண்பித்தான். அருமையான நதி கிடைச்சிட்டுதே. இப்போ உனக்கு
நடக்கிற சம்பவங்களின் ரகசியம் உனக்கு தெரியும். ஆண்டவர் நம்மில் செய்கிற ஒவ்வொரு கிரியையும், இந்த கூடு கலைக்கப்படுகிறதுனா என்ன, உன்னத வாசியாக அவர் நம்மை விசுவாசிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கிறதுனா என்ன, இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு புரியும்படியாக ஆண்டவர் வழி நடத்தி கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக நாம் அறிந்து கொள்ளணும். அவரோடு கூட அந்த சிலுவையில் ஐக்கியமாக இருக்கிறோம். அவர் கற்றுக் கொடுக்கிற கல்வி இப்படித்தான் இருக்கும். நம்முடைய நிலையை காட்டி, இந்த நிலையிலிருந்து நீ உன்னதத்துக்கு போக வேண்டாமா, நீ பிச்சை எடுக்கிற நிலையிலிருந்து நீ ஐஸ்வர்யவனாக மாற வேண்டாமா, நீ குருட்டு நிலையிலிருந்து கண் பார்வை உள்ள ஒரு நிலைக்கு நீ வர வேண்டாமா, நான் கலிக்கம் போட வேண்டாமா, உன் நிர்பந்தம், நிர்பாக்கியம், நிர்வாணம், தரித்திரம், குருடு என்பதை நீ உணராமல் நீ அந்த கூட்டுக்குள் இருக்கிற அந்த கழு குஞ்சை போல இருக்கிறதே எனக்கு போதும் என்று நினைத்தால் நான் கதவை தட்டுகிறேன். எதுக்கு? அந்த கூட்டிலிருந்து என் சிங்காசனத்துக்கு உன்னை நான் கூட்டிக் கொண்டு வரணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த கூட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறியே, சிங்காசனம் வேண்டாமா? இந்த கூட்டிலிருந்து சிங்காசனம் போகிற மார்க்கம் தான் இடுக்கமும் நெருக்கமான மார்க்கம். அதன் தாற்பயத்தை அறிந்து கொண்டவர்கள் சிலர். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி இருக்கும் மார்க்கம், எப்படி இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மார்க்கத்தில் கொண்டு வர நல்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்போ இந்த காரியங்களை அவர் செய்யவில்லை என்றால் நான் கைவிடப்பட்டவன். கழுகு தன்னுடைய குஞ்சுகள் அது பாட்டில் இருக்கட்டும், கூட்டுக்குள்ளே இருக்கட்டும், இருங்க நல்லா இருங்க, நல்ல நான் சாப்பாடு கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க, அங்கேயே இருங்க, நாசமாக போங்க சொல்லுமா? அது நாசம் தானே, அழிவு தானே. அப்போ அதுதானே பாதுகாப்பு. அப்போ அந்த தாய் கழுகு கூட்டை கலைக்கிறது தான் கைவிடாமல் இருக்கிறது. கூட்டில் பத்திரமா வச்சு சாப்பாடு கொடுக்கறது கைவிடுகிறது. இப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யலை. அதனால தான் சொல்கிறேன், என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். உன்னை பரலோகத்துக்குள்ளே கொண்டு பரலோகவாசியாக மாற்றி, பாதாளவாசியாக இருந்த உன்னை பரலோகவாசியாக மாற்றி உன்னை நித்தியத்திற்குள் என் சிங்காசனத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கிறது வரை உன்னில் நான் கிரியை பண்ணிக்கொண்டே இருப்பேன். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த சூழ்நிலை வரும்பொழுது உலகத்தார் கலங்குகிறதை போல கலக்கம் வரும். ஆனால் உலகத்தார் நம்பிக்கையற்று போகிறதை போல நாம் நம்பிக்கையற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து நாமத்தில் ஒரு மத ரீதியான பரிசுத்தங்கள், நீதிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் ஒரு பரலோகத்துக்கு போகணும், உலகத்திலிருந்து மீட்கப்படணும், ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இன்றைக்கி அந்த ஜெயத்துக்கு பதிலாக நிறைய மத ரீதியான கிரியைகள் வந்திருக்கும். உபவாசம் இருங்க, 40 நாள் உபவாசம் இருங்க, அந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த நற்கிரிகளை செய்யுங்க, அந்த நற்கிரிகளை செய்யுங்க. ஆண்டவர் செய்கிறது நற்கிரியாக தெரியுதா? இல்லையே. உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுக்குறாரா? இல்லையே. தேவ அன்பு வேற, உலக அன்பு வேற. உலகத்தில் உள்ள நற்கிரிகள் செய்யக்கூடாது என்பதில்லை, செய்யணும், அது உலக அன்பு. ஆனால் தேவ அன்பு அதுதான் முக்கியம். தேவ அன்பு தான் ஒரு மனுஷனுடைய கண்களை திறந்து கொடுக்கும். ஆண்டவர் அதைத்தானே செய்கிறாரு. அதற்காக உலக நன்மைகளை செய்ய வேண்டாம் என்பதல்ல, செய்யணும், அது உலகத்தானே செய்வான். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது தேவ அன்பு எப்படி இருக்கிறது. அப்போ தேவ அன்பு செய்கிற ஒருவனை சிலுவையில் அறையத்தான் செய்வான்.
நான் இவ்வளவு மதத்தின்படி நீதிமான் உத்தமனாக இருக்கிறேன், அந்த நீதி உத்தமம் உனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறதான அவருடைய அன்பு. இப்படி அந்த கூட்டை கலைக்கும் பொழுது ஒரு கூடு இருக்கும், நமக்கு அதைத்தான் நம்பி இருப்போம். ஒரு பெத்தஸ்தா குளம் இருக்கும், அதைத்தான் நம்பி இருப்போம். இருந்து இருந்து நொந்து போய் தான் இருப்போம். ஆனால் பெத்தஸ்தா குளத்தில் கிடைக்காத ஒரு சர்வாங்க சுகம் கிறிஸ்து என்பது புரியாதே. நாம் இந்த மத ரீதியான பரிசுத்தம் என்கிற வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது அது நமக்கு புரியாது. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி சொல்றாரு? குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்தி, குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, எல்லாம் புதிராக இருக்கும், தெரியாத பாதை, அறியாத வழி. இதெல்லாம் என்ன அப்படின்னா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், ஒன்று மாறி 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 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு உபத்திரவம், சரீரத்தில் உபத்திரவம், குடும்பத்தில் உபத்திரவம், எல்லா இடங்களிலும் போகிற இடங்களிலெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, கண் பார்வை இல்லாதவர்களை அவர்கள் அறியாத ஒரு மார்க்கத்தில் நான் அழைத்து கொண்டு வரேன். அந்த மார்க்கம் நமக்கு புரியாது, நம்முடைய மாம்ச சிந்தைக்கு எட்டாதது. அந்த மார்க்கத்தில் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். வார்த்தை சொல்லாமல் அவர் ஒன்றுமே செய்யவில்லையே. அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இருள் வெளிச்சமாகுது, கோணல் செவ்வையாகுது. இருள் இருக்கிறதே நமக்கு தெரியாது, கோணல் இருக்கிறதே நமக்கு தெரியாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, மத ரீதியான கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்க்கையில் நம்மில் இருக்கக்கூடிய இருள் தெரியாது. அதை யார் சொல்வார்கள்? யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். பாராட்டுவார்கள், நீங்கள் பக்திமான்கள், நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் உத்தமர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக வருகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள். அவ்வளோதான். உள்ளே இருக்கிற கோணலை யார்? தேவன் தானே வழி நடத்தி சொல்வார். மனுஷன் எப்படி உதவி செய்ய முடியும்? இவ்வளவு கோணல் இருக்கு, இவ்வளவு இருள் இருக்கிறது என்பது அந்த சிறுமைப்படும் பொழுதும், அந்த சிறுமை தானே கோணல், அந்த வருத்தம் தானே பார்வை இல்லாமல் இருக்கிறது. இவ்வளவு சிறுமை இருக்கு, இவ்வளவு வருத்தம் இருக்கு, இவ்வளவு பெருமை இருக்கு, இவ்வளவு பொறாமை இருக்கு, இவ்வளவு வன்கண் இருக்கு, இவ்வளவு துக்கம், வேதனை, விரக்தி எல்லாம் இருக்குதுல்ல. இப்போ அத்தனையும் இருக்கிறது வர நான் ஆபத்தான இடத்துல தான் இருக்கிறேன். நான் பாதாளத்துக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனே தவிர ரட்சிக்கப்பட்டும் பரலோக வாசியாக, பரலோக அந்த தகுதியை நான் இன்னும் அடையாதவனாகத்தானே இருக்கிறேன், பூரணம் அடையாமல் இருக்கிறேனே. அவர் பூரணப்படுத்தி இருந்தும் அந்த பூரணத்தை எடுத்து உபயோகிக்க முடியாத ஒரு பலவீனம் உள்ள இடத்துல இருக்கிறேனே. இது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நீ குருடன் சொல்லி உனக்கு தெரியாது, நீ பலவீனன் என்று உன்னை பார்த்து நீ நொந்தும் போகாதே. இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு கொண்டு வரும்பொழுது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், மார்க்கம் இப்படித்தான் இருக்கும், இடுக்கமும் நெருக்கமாக இருக்கும், வனாந்தரமாக இருக்கும். மனத்தெளிவு உள்ளவன் வெளிச்சம் உள்ளவன்.